நம்மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம். அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். தாவிக தலைவர் விஜய் நெகிழ்ச்சி கடிதம். தமிழக வெற்றிக் கழகத்தோட 2வது மாநில மாநாடு சமீபத்தில் மதுரை மாவட்டம் பாரபத்தியில நடந்திருந்தது. இந்த மாநாட்டோட வெற்றிக்காக கட்சி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து தாவிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதுல என் நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். மகோன்னதம் கொண்டு மனம் நிரம்பி ததும்பி வழியும் மறக்க முடியாத தருணங்கள் தந்த மதுரை மாநாட்டு வெற்றிக்கான நன்றி கடிதம் இது. விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழா என்னை நெகிழ வைத்தது. ஆனால் மதுரையில் நிறைவுற்றிருக்கும் 2வது மாநில மாநாடான வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் என்னை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற என்ன தவம் செய்தேனோ. கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், சத்திய நீதி காத்த மதுரையில், உரிமை காக்கும் உறவு காக்கும் மதுரையில் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகியிருக்கிறது. மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல இருந்தது நம் மாநாட்டு காட்சி. கபட நாடக மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல்கள் சேர்ந்து கைத்தட்டியதை போல மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது கல்வெட்டாக மனதில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழி பயணத்தை இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கியுள்ளது. அதை இனி நாம் சற்றும் சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழிதான் நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகிறேன். எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக நம் மக்கள் கூடும் திடல்கள் எப்போதும் கடல்களாகத்தான் மாறும் என்பதை உணர்ந்து ஜன நெருக்கடி சிறிதும் இல்லாத வகையில் நிலம் தேர்வு செய்வதிலிருந்து மாநாடு முடியும் வரை இதனை மேற்கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பில் பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறை, அனைத்து அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், தனியார் பாதுகாப்பு குழுவினர், அனைத்து ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு நன்றி. மாநாட்டு வெற்றிக்காக ஒத்துழைப்பு நல்கிய நம் கழக தோழர்களுக்கும், நம்மோடு இணைந்து நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிரந்தர மலர்கள் கொண்டு தூவி நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம். அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு. மக்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். தூய அரசியலில் அதிகார இலக்கை வெல்வோம். 1967, 1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம் தமிழ் மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப் போவது நிச்சயம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பயணிப்போம். வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார்.